இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி முழுமையாக வதங்குற முடிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதெல்லாம் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். முதல் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் ரெண்டுத்தையும் சேர்த்து 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடுத்து இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படி கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்புலாம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. அடுத்தது இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த 10 நிமிஷத்தில் ஒரு விசில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமன்னு சூப்பரான தேங்காய் பால் சாதம் நமக்கு தயாராகிடுச்சு. இது கூட முட்டை கிரேவி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பபாய்.